வாமா ராதிகா, மாலை மாத்துறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. எல்லா அப்பாக்களை மாதிரி நானும் இந்த நிமிஷத்துக்காக தான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு அப்பாங்கிற முறையில உன்னோட கைய பிடிச்சி உன் கணவனோட கையோட உன்னை சேர்த்து வைக்க போறேன். இத்தனை நாளா நீ எனக்கு இந்த வீட்டுல ஒரு பொண்ணா இருந்தம்மா. ஆனா இனி அப்படி இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டுல இருந்து உன்னோட புகுந்த வீட்டுக்கு மருமகளா போற. பாருமா, இந்த வீட்டுல இருக்கும்போது உனக்கு என்ன சம்பிரதாயங்களையும் கலாச்சாரத்தையும் கத்துக் கொடுத்தனோ அது எல்லாத்தையும் நீ புகுந்த வீட்லயும் கடைப்பிடிக்கணுங்கிறது என்னோட ஆசை. நீயும் சந்தோஷமா இருக்கணும், அதே மாதிரி உன்னோட புகுந்த வீடும் சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் ஒரு தகப்பங்கிற முறையில என்னால சந்தோஷமா இருக்க முடியுமா? நான் என்னோட கடமையெல்லாம் சரியா செஞ்சிருக்கனாங்கிறதுக்கு அதுதாமா ஆதாரம். சரி வாமா, எல்லாரும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. வா. இருமா ராதிகா, இல்லம்மா, இப்ப அந்த மாதிரி எதுவுமே இல்ல. உங்களுக்கு தெரியாதா? அவங்க என்ன மன்னிச்சிட்டாங்க. அவங்க தான் எனக்கு இந்த கொலுசு அனுப்பி வச்சிருக்காங்க பாருங்க. என்ன விஷயம் தேவிகி? பாரு, உன்னோட பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கான்னு. எந்த பொண்ணு சொல்றீங்கம்மா? மணக்கோலத்திலையா விஷாக்கா இருக்கா. உன்னோட உண்மையான பொண்ணு, என்னோட ஒரே ஒரு பேத்தி. நான் விஷாக்காவோட அப்பா கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட போறேம்மா. எல்லா உண்மையும் சொல்லிட போறேன். நீங்க நீங்க பொண்ணு மாத்திட்டீங்க. அப்புறம் நான் இதையும் சொல்வேன். போன தடவை இப்படிதான் பொண்ணு மாறி போச்சுன்னு சொல்லுவேன். எல்லார் முன்னாடியும் நீ ரகசியத்தை உடைச்சிட்டினா அப்புறம் சேஷுவோட மானம் காத்தோட பறந்துடும். அப்புறம் பண்டிதர் குடும்பம் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டாங்க. மண்டபத்தை விட்டு கிளம்பி போயிடுவாங்க. ராதிகாவுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை கண்டிப்பா கிடைச்சே தீரணுமா? அதுக்காக என்ன நடந்தாலும் பரவாயில்ல. தேவகி, இப்ப நீங்க ரெண்டு பேரும் மாலை மாத்திக்கணும். எழுந்திருச்சு நெல்லுங்க. நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரம் தான் இப்ப வந்துருச்சுல்ல தேவா. இப்பயாவது சீக்கிரம் மாலையை போடு. மாலைய போடதான் போற வாசு. ஆனா அதுக்கு முன்னாடி முகத்தை பார்க்காம. சரிப்பா சரி, என் சின்ன மருமக முகத்தை நீ பாத்துக்க. இது எப்படி நடந்தது? அப்போ விஷாக்கா எவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டே இருப்ப? மாலைய மாத்தணுமா வேணாமா? ராதிகா, நீ முதல்ல மாலைய போடுமா.